ஹாய். நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு போடணும்னு நினச்சேன். பட் பை மிஸ்டேக் என்னால் போட முடியல. ஸோ வேலண்டைன்ஸ் டேக்கு நெக்ஸ்ட் டே நான் வந்து இதை போடுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டே வீடியோஸ் இதுவரையும் நான் போட்டதே இல்லை. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். ஸோ நான் லவ் பண்ணி இதோட வந்து 18 இயர்ஸ் ஆகுது. 18 இயர்ஸ் வேலண்டைன்ஸ் டே தான் இன்றைக்கி வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதில் வந்து நான் ஒரு சின்ன சின்ன நிறைய மெமரிஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மெமரிஸ் எல்லாம் வந்து 90s கிட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரியில் நிறைய வேர்ட்ஸ், அதாவது நம்ம லவ் பண்ண ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு வந்து அப்போது மொபைல் அந்தளவுக்குலாம் இருக்காது. ஸோ அதனால் மொபைல் இருந்தாலுமே வந்து இப்போ இருக்க ஹேண்ட்ராஃப் மொபைலோ இல்லைனா வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சு அந்த மாதிரின்றவக்கெல்லாம் இருக்காது. நார்மல் ஒரு பட்டன் செல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அட்வான்ஸாலாம் இருக்காது. ஸோ அப்போ எனக்கு டைரி தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கும். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி வந்து நம்பர்ஸ் மாற்றி எடுத்துப்போம். இந்த மாதிரி எத்தனை பேர் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி 1 பை 1 நம்பர், ஒரு நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகிற மாதிரி நம்ம வந்து நம்பர் வாங்கியிருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மெமரிஸு. இது வந்து இது வந்து நான் ஒரு 3 டேஸ் வந்து நான் பேசாமல் இருந்தேன். அந்த 3 டேஸோட டேட் அது எழுதியிருக்கிறது. ஸோ அப்போலாம் வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு பேப்பரில் எதனா ஒன்று எழுதி கொடுத்தாலே வந்து நமக்கு அது ஒரு பெரிய ஒரு மெமரியாக இருக்கும். நமக்கு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, பயங்கர ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ இப்போல்லாம் நம்ம ஸ்டேட்டஸ் போட்டாலே நமக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்போல்லாம் அப்படிலாம் இல்லை. ஸ்டேட்டஸ்லாம் இல்லாத ஒரு ஃபோன் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி நாங்கள் மீட் பண்ணது, எப்போயாச்சும் நாங்கள் ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணது, லாங்லாம் இல்லை, சென்னைக்குள்ளேயே ட்ராவல் பண்ணது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிக்கெட்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. நான் வந்து மெமரிஸாக எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 2, 3 டைரி இருக்குது. அந்த டைரியெல்லாம் வந்து அம்மா வீட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் எனக்கு மேபி எப்போயாச்சும் நான் கிடச்சிச்சின்னா, அம்மா வீட்டுக்கு போனேன்னா நான் அந்த வீடியோஸ் கூட நாங்கள் போடுறேன். ஸோ இந்த மாதிரி சொல்லுங்கள். இந்த மாதிரி 90s கிட்ஸோ இல்லை இப்போ இருக்க 2K கிட்ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மெமரிஸாக எடுத்து வச்சுருக்கீங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக சின்ன சின்ன சாக்லேட் பேப்பர், அப்புறம் வந்து இந்த டிக்கெட்டு, அதெல்லாம் நான் இன்னுமே ஞாபகமாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நம்ம பண்ணி வச்சுருப்போம். 90s கிட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபோட்டோ எடுத்து, ஒரு பேப்பரில் இருக்க ஃபோட்டோ எடுத்து அந்த நம்ம 2 பேர் ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி பாப்பா இருக்கணும் அப்படிலாம் ஒரு மெமரியாக இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பண்ணால் தான் எங்களோட யூடியூப்பில் அதிகமாகி உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இன்னும் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு போடுவேன். ஆல்ரெடி வந்து நான் ஒரு சேனல் வந்து வச்சுருந்தேன். அதில் வந்து அந்த வீடியோஸ் வந்து நான் அதில் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணலை. எனக்கு அதில் வந்து 2000க்கு மேலே வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் இருந்திருந்தாங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம், அது ஆக்சுவலாக ஒரு இஷ்யூவே இல்லை என்ன கேட்டால். ஒரு மங்கி வீடியோஸ் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அந்த மங்கி வீடியோஸ் வந்து வெறும் ஃபன்னி வீடியோவாக தான் இருந்தது. அதில் எந்த காப்பிரைட்ஸ் எதுவுமே வரல. கிட்டத்தட்ட அது போட்டு நான் 4 இயர்ஸ் மேலே ஆச்சு. அந்த 4 இயர்ஸ் வீடியோவில் வந்து எனக்கு காப்பிரைட்ஸோ இல்லைனா வந்து எந்த ஸ்ட்ரைக்கோ எதுவுமே தரல. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து எனக்கு அது ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாங்க. எனக்கு எப்போ ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க அப்படின்னு கூட நான் அதை செக் பண்ணி பார்க்கல. எடுத்த உடனே வந்து எனக்கு ஃபோன் வந்து யூடியூப் வந்து பிளாக் மாதிரி தான் காமிச்சிருந்தது. ஸோ அதனால் வீடியோஸ் எதுவுமே போட முடியாத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து எனக்கு யூடியூப்லேருந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி விட்ட நேரமோ என்னமோ தெரியல, அடுத்த நிமிஷம் நான் வந்து மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி சார்ஜ் போடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி சார்ஜ் போட்டேன். சரி சார்ஜ் போட்டுட்டு நிறைய அதில்
புதுசாக எப்பயுமே நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் எதுவுமே கேட்காது. ஆனால் அன்றைக்கி ஏன் அப்படி கேட்டுச்சுன்னு தெரியல. நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்டுச்சு. வீட்டில் இருக்க பாப்பாலாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன ஆப்ஷன் தரதுன்னு தெரியாமல் எல்லாத்தையுமே ரீஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க. மொத்தமாக மொபைலே வந்து புது மொபைல் மாதிரி ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய யூடியூப் சேனலை வந்து என்னால் திருப்பி எடுக்க முடியல. ஏன்னா வந்து என்னோடய பாஸ்வேர்டு வந்து நான் மறந்துட்டேன். என்னோடய மெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து நான் மறந்துட்டேன். அதை நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் என்னோடய பாஸ்வேர்டை வந்து என்னால் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி எடுக்க முடியல. ஸோ என்னோட யூடியூப் சேனல் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆகலை, பட் அது என்னால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல. என்னால் அந்த சேனலை வந்து என்னால் ரன் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோஸ் யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துக்கு நான் யூடியூப்லேயும் செக் பண்ணி பார்த்தேன். பட் அவங்க சொன்ன சொல்யூஷனும் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுங்கள். என்னோடய மெயில் ஐடி எனக்கு தெரியுது. பட் என்னோடய பாஸ்வேர்ட் தெரியல. அதில் ஆக்சுவலாக ஃபோன் நம்பருமே வந்து நான் எந்த நம்பர் கொடுத்தேனே எனக்கு தெரியல. அதில் லாஸ்ட்டு 2 நம்பர் வந்து காமிக்குது. அந்த லாஸ்ட் 2 நம்பர் நான் யூஸ் பண்ணவே இல்லை. மேபி நான் யூஸ் பண்ணியிருந்தாலும் அது எந்த நம்பர்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி எதனா ஒரு ஆப்ஷன் இருக்கா? நான் பார்த்த வரைக்கும் நம்பர் இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது அப்படின்னாங்க. ஆல்டர்னேட் மெயில் ஐடி கொடுத்தேன். அதில் வந்து அந்த ஓடிபி மாதிரி வரும்னாங்க. ஸோ அதுவும் நான் கொடுத்தேன். பட் எதுவுமே எனக்கு வரல. ஓடிபி மாதிரி எதுவுமே வரல. நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். சொல்யூஷன் இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.